ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு இது போன்ற அமைப்புகளை பார்க்கலாம். ரிஷபம் என்று சொல்கிற போது பூமி தத்துவம், பொறுமையின் சிகரங்கள், ஸ்திர ராசி. ரிஷபம் கொஞ்சம் அழகுணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். தங்களை அழகாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் கொஞ்சம் சற்று ஆர்வமாக செயல்படுவார்கள். எதுவாக இருந்தாலும் சற்று நிதானமாக பொறுமையாக கையாளக்கூடியவர்கள். அழகு, பொறுமை, நிதானம், சமயோகித புத்தி, சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ரிஷபத்தினுடைய இயல்பான பண்புகள். சிவராசிக்காரர்கள் காதல் என்று வருகிற போது தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், காதலில் சற்று அவசரம் காட்டக்கூடியவர்கள். அதனால தவறான தேர்வுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காதலில் சற்று அவசரம் காட்டாமல் இருப்பது நல்லது என்பது என்னுடைய பணிவான கருத்து. காதல் என்று வருகிற போது முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். ஒரு தடவை ஒன்ஸ் நீங்கள் தேர்வு செய்து விட்டால், அவர் ஒருவேளை தவறானவராக இருந்தால் உங்களையே அர்ப்பணித்து யாருக்கும் சொல்லாமல் பொறுமையாக அப்படியே அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதாக ஆகிவிடும். அதனால காதல்ல அவசரப்படாமல் நீங்கள் தேர்வு செய்வது நல்லது. வரனை காதலிப்பவரை, நீங்கள் அன்பு செய்பவரை. ஏனென்றால் நீங்கள் ஒரு தடவை அன்பு செய்து விட்டால் அதன் பிறகு அதிலிருந்து மாற மாட்டீர்கள். பொறுமையாக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை ஆகிவிடும். முழுமையாக தங்களை அர்ப்பணித்து காதல் செய்யக்கூடியவர்கள், காதலை அழகாக, இனிமையாக, பண்பாக, அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள், காதலிப்பதற்கென்றே பிறந்தவர்களைப் போல் இருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் உண்மையில காதலில் விழுந்து அந்த காதல் அழகாக இருந்தால் மனித பிறவிய கொண்டாட்டமாக இருக்கும். இந்த பிறவி, அதாவது மனித வாழ்க்கையில எல்லா சுகபோகங்களையும் அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள் ரிஷபத்தில் பிறந்தவர்கள். அழகு, பொறுமை, நிதானம், அன்பு, கருணை, பணிவு, ஏகப்பட்ட நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். வாழ்க்கை என்று வருகிற போது பெரும்பாலான நேரங்கள்ல அவசரப்பட்டு தேர்வு செய்து விடுகிறீர்கள் என்பது என்னுடைய பணிவான கருத்து. அதனால வாழ்க்கை, காதல் என்று வருகிற போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ரிஷபம் பூமி தத்துவம், பொறுமையின் சிகரங்கள். அங்கே சந்திரன் உச்சமாகிறார். நல்ல மனதிற்கு சொந்தக்காரர்கள். முடிந்த வரைக்கும் தங்களை சுற்றியுள்ள அனைவரையும் அனைத்தையும் தாங்கள் ஏற்றுக்கொண்டு அப்படியே சுமந்து செல்லக்கூடியவர்கள். எருது ரிஷபத்தினுடைய சிம்பல் எருது. அனைத்து சுமைகளையும் ஆனந்தமாக சுமக்கக்கூடியவர்கள், அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள். ரிஷபம் என்று சொல்கிற போது அழகு, அதாவது ரிஷபராசிக்காரர்கள் எந்த விதமான வேலை வாய்ப்புகள் என்று சொல்லி பார்க்கிற போது சினிமா, அழகு சம்பந்தப்பட்ட விஷயம், உதாரணமாக ஒரு நகைக்கடை, தங்களை சுற்றி பணம் இருப்பதை, தங்களை சுற்றி நகைகள் இருப்பதை விரும்பக்கூடியவர்கள். எப்போதுமே பணம், நகை, செல்வம், ஆனந்தம், கொண்டாட்டம், குதூகலம், ஒரு ஃபன், இது போன்ற அமைப்புகள் அவர்களை சுற்றி இருப்பதை விரும்புவார்கள். ஒரு கார் வாங்குவதாக இருந்தாலும் அது ஒரு அழகான காராக, மற்றவர்களிடம் இல்லாத காராக, புது காராக இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருப்பார்கள். அடுத்தவர்கள் என்னென்ன பொருட்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை அடிக்கடி பார்த்து கொள்வார்கள். அதைவிட அழகான, அதைவிட நல்ல வைத்திருக்க வேண்டும் என்பதில் சற்று ஆர்வம் காட்டுவார்கள். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில காதல், கல்யாணம், இந்த விஷயங்கள்ல அவசரம் காட்டாமல் நிதானமாக நீங்கள் தேர்வு செய்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் கொண்டாட்டமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் இயல்பாகவே சற்று முக வசீகரம் இருக்கும். அழகான உடல் கட்டமைப்பு இருக்கும், உடல் வாகு இருக்கும். சுக்கிரனுடைய வீடல்லவா. இயல்பாகவே ரொட்டேஷன் மணி, அதாவது பேங்க்ல பேலன்ஸ் இருக்குதோ இல்லையோ, செலவுக்கு பணம் எங்கிருந்தாவது வந்துவிடும். பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அப்படி ஒன்றும் பெரிய அளவு தோல்விகள் சந்திப்பதில்லை. திருமண விடயத்துல, காதல் விடயத்துல நீங்கள் அவசரம் காட்டுகிற போது மட்டும்தான் சற்று அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது.
தீங்கான சூழ்நிலைகளை யாருக்கும் சொல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதனால திருமணம் காதல் என்று வருகிற போது ரிஷபராசிக்காரர்கள் அவசரம் காட்டக்கூடாது. பொறுமையாக தேர்வு செய்து விட்டீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையே ஆனந்தமாக, கொண்டாட்டமாக, அற்புதமாக இருக்கும். ரிஷபம் என்று சொல்கிற போது அது சந்திரன் அங்கே உச்சமடைகிறார், சுக்கிரன் அங்கே ஆட்சி, நிலத்தத்துவம், ஸ்திரராசி, எடுக்கிற முடிவுகளில் உறுதியாக நின்று செயல்படக்கூடியவர்கள். என்ன நடந்தாலும், உதாரணமாக நீங்கள் ஒரு வேலை செய்கிறீர்கள் என்றால் அடுத்து என்ன செய்வது என்பதில் சற்று குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சரியான லீடர், ஒரு சரியான கைடு, ஒரு சரியான வழிகாட்டு உங்களுக்கு கிடைத்து விட்டால் அழகாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை திருப்தியாக நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடியவர்கள், நல்ல பாஸ் கிடைத்தவர்கள், ஒரு அழகான வேலைக்காரர்களாக நீங்கள் இருப்பீர்கள். வேலை, தொழில், திருமணம், வாழ்க்கை என்று பார்க்கிற போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சோடை போகாது, அப்படி ஒன்றும் தீங்காக இருக்காது. வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்கிற போது அவசரம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ரிஷபராசிக்காரர்கள் தேர்வு செய்தால் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஆனந்தமாக அழகாக இருக்கும். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.